வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசால் தானும் பினராயி விஜயனும் தான் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் மாநில சுயாட்சி காப்பாற்றப்படும் எனவும் சூளுரை. ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். பிரகாஷ் காரத் போன்றவர்கள் அதுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாடுபட வேண்டும். உங்களோடு சேர்ந்து நாங்களும் பாடுபட காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற சிலரின் ஆசை நிறைவேறாது. மதுரை சிபிஎம் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். எதுக்காக இருக்கணும்? தீர்க்கமான முடிவோடு இயங்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படாதா என்ற நப்பாசையோடு சில வெளிநபர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை விரைவில் மறு ஆய்வு செய்து கச்சத்தீவை மீட்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழகம் வரும் பிரதமர் மோடியை இபிஎஸ், ஓபிஎஸ் தனித்தனியே சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசப்பட வாய்ப்பு. வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் தாக்கல். மத்திய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மசோதாவை தாக்கல் செய்தார். மக்களவையில் வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். பெரும்பாலான கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி சட்டத்தை நிறைவேற்றி இருப்பது அரசியல் அமைப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என காட்டம். நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம். இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல். வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடரும். வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். சர்ச்சைக்குரிய இந்த சட்டத்திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வகுப்பு மசோதாவை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்ததற்கு அண்ணாமலை கண்டனம். வகுப்பு மசோதா எதிர்ப்பு சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை காப்பாற்றும் நாடகம் என அண்ணாமலை விமர்சனம். வகுப்பு மசோதா மோசடியானது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிவைத்து சட்டத்தை இயற்றுவது ஏன் என கேள்வி. ஜனநாயகத்திற்கு எதிரான வகுப்பு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். அரசியலமைப்பு மாண்பு உறுதிப்பட வேண்டும் எனவும் அறிக்கை. சீனா ஆக்கிரமித்துள்ள இந்திய நிலங்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பால் இந்தியா பாதிக்கப்படும் எனவும் மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. வகுப்பு வாரிய மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு சிபிஎம் கடும் கண்டனம்.
இந்துத்துவாவுக்கு எதிரான போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிருந்தா காரத் பேட்டி. பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம். தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபித்தால் பதவி விலக தயார் என மாநிலங்களவையில் பேச்சு. புரட்சியாளர் கம்யூனிச தந்தை கார்ல் மார்க்சுக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும். உசிலம்பட்டியில் முன்னாள் எம்எல்ஏ மூக்கையாவுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மாமேதை மார்க்ஸ் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் கார் வழங்க வேண்டும். பாமக எம்எல்ஏ சதாசிவம் சட்டப்பேரவையில் கோரிக்கை. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து தமிழ்நாடு பழ வியாபாரிகள் சங்கம் போராட்டம். சாலையில் தர்பூசணிகளை உடைத்து முழக்கம். தர்பூசணியில் எந்த பாதிப்பும் இல்லை என நேரலையில் அருந்தி காண்பித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி. தர்பூசணியில் எவ்வாறு ரசாயனம் கலக்கப்படுகிறது எனவும் செயல் விளக்கம். தர்பூசணியால் எந்த ஆபத்தும் இல்லை, பொதுமக்கள் அச்சமின்றி உண்ணலாம் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம். தர்பூசணியில் செயற்கை நிறம் ஏற்றியதாக இதுவரை எந்த வழக்கும் பதியவில்லை எனவும் பேட்டி. போன பழங்களா தான் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க. தயவு செய்து இந்த மாதிரி மாயைக்கு நாங்க முற்றுப்புள்ளி வைக்க விரும்புறேன். இந்த பழங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த பழம், நல்ல பழங்கள். நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள், தாராளமா நம்ம சாப்பிடலாம் எந்த விதத்திலுமே. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் குறித்த விவரங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல். காவல்துறை முதலீட்டாளர்கள் தரப்பில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை யானை வழித்தடங்களில் சட்டவிரோதமாக மண் அள்ளியது தொடர்பான வழக்கு. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் முன்னேற்றம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், பன்ருட்டி பலாப்பழம், முந்திரி, புளியங்கொட்டை எலுமிச்சை, விருதுநகர் சம்பா வத்தலுக்கு புவிசார் குறியீடு. தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 69ஆக அதிகரிப்பு. சென்னை மெரினா லூப் சாலையில் மீனவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம். நொச்சிக்குப்பம், சீனிவாசபுரம் பகுதிகளை மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை. தெரியாது என்னடா திடீர்னு ஒரு நாள் இந்த போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிருக்காது. அதே மாதிரி காவல்துறையோ நாங்க திடீர்னு இந்த போராட்டத்தை நடத்தல. சென்னை ஆதம்பாக்கத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. பொதுமக்களுக்கு இடையூறாக நிற்க வேண்டாம் என போலீசார் கூறியதால் வாக்குவாதம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி.
செஞ்சியில் பெய்த கனமழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த 6000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். நெல் மூட்டைகளை குடோனில் வைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய மனு. சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு இடைக்கால தடை விதிப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பிரேக் பிடிக்காமல் விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தகவல். சென்னை மதுரவாயில் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் துணிகரம். வடமாநில பெண்ணிடம் செயினை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருத்தணியில் அரசு பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி கல்லூரி மாணவர்கள் ஆபத்து பயணம். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சங்கராபுரம் பகுதியில் இயக்கப்படும் டவுன் பேருந்தில் மழைநீர் கொட்டியதால் பயணிகள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அவதி. மழைநீரில் நனைந்தபடி பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 69,000 ரூபாயை நெருங்கி வரும் தங்கத்தின் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் தங்களது சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய ஒருமித்த முடிவு. தலைமை நீதிபதியிடம் ஒப்படைக்கப்படும் சொத்து விவரங்கள் உச்சநீதிமன்றத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என தகவல். கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவைகளுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. 6 வாரங்களில் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை தயார் செய்த பின் மீண்டும் அனுமதி வழங்க அரசுக்கு அறிவுறுத்தல்.